இந்து புராணங்களில் பக்தி, தவம், தியாகம் மற்றும் தூய்மையான அன்பின் உச்ச வடிவமாக விளங்கும் ஒரு மகத்தான காவியம்தான் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருக்கல்யாண கதை. இது ஒரு சாதாரண திருமணக் கதை அல்ல. இது ஆன்மா மற்றும் சக்தி ஒன்றாகும் தெய்வீக சங்கமம். இந்த புனித கதையின் தொடர்ச்சியை இப்போது காண்போம். சிவபெருமானின் முதல் மனைவி சதி தேவி. அவரது தந்தை தட்சன் சிவபெருமானை இகழ்ந்து நடத்தி அவரை அழைக்காமலே ஒரு பெரிய யாகத்தை ஏற்பாடு செய்தார். யாகத்தில் சிவனுக்கு மரியாதை அளிக்கப்படாததை சகிக்க முடியாமல் தந்தையின் அவமதிப்பை ஏற்க மறுத்த சதிதேவி அதே யாகத்தீயில் தன்னை அர்ப்பணித்து உயிர் நீத்தார். இந்த நிகழ்வு சிவபெருமானை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது. உலகத்தையே வெறுத்த அவர் இமயமலையில் ஆழ்ந்த தவத்தில் மூழ்கினார். சதிதேவி சிவபெருமானை மீண்டும் அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் மலை அரசன் இமவான் மற்றும் மேனை ஆகியோருக்கு மகளாக பிறந்தார். மலையின் மகளாக பிறந்ததால் அவருக்கு பார்வதி என்ற பெயர் வந்தது. சிறு வயதிலிருந்தே அவளது உள்ளம் முழுவதும் சிவபெருமானின் நினைவுகளே நிறைந்திருந்தன. சிவபெருமான் தவத்தில் மூழ்கியதால் அசுரர்களின் பலம் அதிகரிக்கத் தொடங்கியது. இதனால் தேவர்கள் கவலையுற்றனர். சிவனின் தவத்தை கலைத்து பார்வதி மீது அவருக்கு காதல் உருவாக வேண்டும் என்பதற்காக மன்மதனை, காமதேவனை தேவர்கள் அனுப்பினர். மன்மதன் மலர் அம்புகளை விட சிவனின் தியானம் கலைந்தது. கோபமுற்ற சிவபெருமான் மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனை சாம்பலாக்கினார். ஆனால் பார்வதியின் மனம் இன்னும் உறுதியானதாக மாறியது. ஒரு இளவரசி என்ற அந்தஸ்தை துறந்து ஆடம்பரங்களை விட்டுவிட்டு பார்வதி காட்டிற்கு சென்று உணவும் நீரும் இன்றி கடும் தவம் புரிந்தார். அவளது தவம் உடலை மட்டும் அல்ல, உலகத்தையே உலுக்கியது. அன்பிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த தவம் அது. பார்வதியின் பக்தியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் ஒரு முதுமையான அந்தணர் வேடத்தில் அவள் முன் தோன்றினார். அவர் சிவபெருமானை பற்றி இகழ்ச்சியாக பேசி, சாம்பல் பூசி அந்த பிச்சைக்காரனை ஏன் திருமணம் செய்ய நினைக்கிறாய் என்று கேட்டார். இதை கேட்ட பார்வதி அந்தணரின் முன் சிவபெருமானின் மகிமையை உரக்க எடுத்துரைத்தார். அவர்தான் உலகின் ஆதியும் அந்தமும் என்று கூறி அந்தணரை அங்கிருந்து வெளியேறச் சொன்னார். பார்வதியின் அசைக்க முடியாத பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தன் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்தினார். அனைத்து தேவர்கள், ரிஷிகள் முன்னிலையில் கைலாயத்தில் சிவன் பார்வதி திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த திருமணம் ஆண் சிவன் மற்றும் பெண் சக்தி என்ற இரு ஆற்றல்களின் தெய்வீக சங்கமமாக பார்க்கப்படுகிறது. இந்த கதையிலிருந்து நாம் பெறும் அர்த்தம், உண்மையான அன்பும் பக்தியும் எந்த கடினமான இலக்கையும் வெல்லும். தியாகமும் பொறுமையும் இருந்தால் தெய்வமும் உன் வழியில் வரும். சிவன் பார்வதி தம்பதியினர் இல் வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு நிரந்தர முன்மாதிரி